ஓபிஎஸ் மற்றும் பாஜக இடையே அந்த கூட்டணி என்பது முறிவு ஏற்பட்ட பிறகு இன்றைய தினம் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசும் பொழுது ஓபிஎஸ் நைனா நாகேந்திரன் இடையே நிலவக்கூடிய அந்த மோதல் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு விரிவாக தன்னுடைய பதிலை அளித்திருக்கிறார். அப்பொழுது பேசிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஓபிஎஸ் மற்றும் நைனா நாகேந்திரன் இடையே கருத்து மோதல் என்பதுதான் தற்பொழுது முழுமையாக நிலவி வருகிறது. மிக முக்கியமாக ஓபிஎஸ் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை பொறுத்தளவு கொஞ்சம் பொறுமையாக மேற்கொண்டுள்ளார். இதில் அவர் ஒரு அவசரப்பட்டிருப்பதாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக நைனா நாகேந்திரன் குறித்து ஓபிஎஸ் அவர் பொய் சொல்வதாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்திருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மிக முக்கியமாக நைனா நாகேந்திரன் குறித்து ஓபிஎஸ் தெரிவித்த கருத்து என்பதை நாங்கள் நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டோம். பாஜகவை சார்ந்த நாங்கள் எப்படி மற்றொரு கட்சியை சேர்ந்த நபர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதே போன்று அதிமுக குறித்து, அதாவது அதிமுகவில் இருந்து அவர் வந்தது மற்ற விவரங்கள் குறித்து எழுப்பிய கேள்விக்கு அவர் ஒரு மறைமுகமாக ஓபிஎஸ்ஐ கடுமையாக சாடியிருந்தார். மிக முக்கியமாக ஒரு கொள்கை ரீதியாக தன்னுடைய தலைவராக ஜெயலலிதா மற்றும் முன்னாள் தலைவர் எம்ஜிஆர் உள்ளிட்டோரை ஏற்றுக்கொண்டு அவர் எப்படி மு.க. ஸ்டாலினை சந்தித்திருக்கலாம், அரசியல் ரீதியா மிக முக்கியமாக ஒரு நலன் சார்ந்து அந்த நலன் விசாரிச்சிருக்கலாம் மு.க. ஸ்டாலினிடம். ஆனால் இந்த நலன் விசாரிப்பு என்பது முழுக்க அரசியல் ரீதியாக பின்னணியாக இருப்பதாகவும் ஓபிஎஸ்ஐ மறைமுகமாக தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ச்சியாக நைனா நாகேந்திரன் நான் எந்தவித தவறும் செய்யவில்லை, குற்றம் சாட்டவில்லை என்று இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புதிய தலைமுறையிடம் தன்னுடைய ஆதாரங்களை பிரத்யேகமாக முழுமையாக விளக்கி தன்னுடைய செல்போனில் இருந்து ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன குறுஞ்செய்திகள் நைனா நாகேந்திரனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக காட்டிவிட்டார். ஓபிஎஸ் தன்னுடைய தரப்பு நியாயத்தை இன்று புதிய தலைமுறை வாயிலாக தன்னுடைய தொண்டர்கள் மற்றும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். வேறு எந்த ஒரு தொலைக்காட்சிக்கும் அவர் இதனை தெரிவிக்கவில்லை. முழுக்க நைனா நாகேந்திரன் நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன், பிரதமரை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் முதலில் நான் நைனா நாகேந்திரனை தான் அவரை நேரடியாக சந்திப்பதற்காக முயற்சிகள் மேற்கொண்டு அவரை தொலைபேசி வாயிலாக அழைத்தேன். ஆனால் அவர் என்னுடைய காலை மட்டும் எடுக்கவில்லை. ஆனால் ஊடகங்களில் நைனா நாகேந்திரன் பேசும் பொழுதும் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலாவதாக என்னிடமே கேட்டிருந்தால் நான் நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்திருப்பேன். மிக முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியிலும் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் 2 நாள் பயணமாக தமிழகம் வர இருக்கிறார். அவர் கேட்டுக்கொண்டால் இப்போது கூட நாங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பதில் எந்தவித தயக்கமும் இல்லை, தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் ஓபிஎஸ் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியே வந்திருக்கிறார். அடுத்த நகர்வு அவர் பிஜேபியுடன் செல்லக்கூடாது என்று அவருடைய ஆதரவாளர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். மக்களை நோக்கி ஓபிஎஸ் அடுத்த கட்ட பயணம் என்பது இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது பாஜக மறைமுகமாக சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் நைனா நாகேந்திரன் கருத்து மோதல்கள் நேரடியாக குற்றம் சாட்டுவது ஓபிஎஸ் மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகளை முழுமையாக குறைத்திருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும்.